வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பாலா அருஞ்சுவையகம். இன்னைக்கு நம்ம பாலா அருஞ்சுவையகத்தில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வரகரிசி தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுதான் வரகரிசி பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி தான் வரகரிசி இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவே சாமை குதிரைவாளினா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். நான் தக்காளி சாதம் செய்ததற்காக வரகரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் தாளிக்கிறப்ப போடுறதுக்காக கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டையை ஒடிச்சு வச்சிருக்கேன், ஒரு பிரியாணி எல்லாம் ஒடிச்சு வச்சிருக்கேன், ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறமா 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம சேர்க்கறதுக்காக, இது கூட சேர்க்கறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள். இப்போ உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வரமிளகாய் தூள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இனிமேல் நம்ம இது கூட என்ன வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1 ஸ்பூன் அளவு ஆயிலும் நான் ஆட் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வரகரிசியை ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சு கழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour வரகரிசி எடுத்து ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. தக்காளி சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் வெறும் ஆயில் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். வரகரிசியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விதமான பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் சூடாகட்டும். நிறைய புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது வரகரிசியில். நம்ம நார்மலாக வரகரிசி சாதம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காதவங்க இந்த மாதிரி நீங்கள் தக்காளி சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லது. சிறுநீரகத்தில் இருக்கிற கற்களை எல்லாம் அது குறைக்குது. சுகர் பேஷண்ட் இது எடுத்துக்கிறப்போ ரொம்பவே அவங்களுக்கு நல்லது. சுகர் கம்மியாகும். நம்ம கார்போஹைட்ரேட் அதிகமாக நம்ம நார்மலாக சாப்பிட்ற ரைஸில் இருக்கிறதுனால அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வரகரிசி நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லது தான். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ நான் எடுத்து வச்ச 2 கிராம்பை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம், ஏலக்காய், அடுத்து சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு வெடிச்சிருச்சு. இப்போ பிரியாணி இலையும் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தக்காளியும் இது கூடயே நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி போட்டுட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுறலாம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கல் உப்பு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு சால்ட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு போட்டாச்சு. பச்சைனா கூட நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். நான் உப்பு சேர்க்குறப்ப பார்த்து சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி கூட நமக்கு நல்லா வதங்கிடும். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 2 minutes நல்லா வதங்கட்டும். இப்போ சிம்மில் போட்டுருங்க அடுப்பை. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிளகாய் தூள் காரம் பார்த்துட்டு கம்மி பண்ணிக்கிறீங்க. இது லைட்டாக கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள், ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுட்டு நல்லா நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு, தக்காளி சாதம் செய்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா வரகரிசினால அது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் பாயிலாக டைம் இதாகும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதுக்கு அதிகமாகவே தேவைப்படும்.
நான் 1 டம்ளர் அரிசி வந்து எடுத்திருந்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து வரகரிசி வந்து பாயில் ஆக ரொம்ப டைம் எடுக்கும், ப்ளஸ் தண்ணியும் அதுக்கு அதிகமாக வந்து தேவைப்படும். அதனால் நான் 2 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வரகரிசியை வந்து தண்ணி நல்லா கொதி வந்தாச்சு. தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு வந்து பாயிலாக கொஞ்சம் டைம் இருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வீட்டில் யூஸ் பண்ணுற பொன்னி ரைஸ் காட்டிலும் இந்த அரிசி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து டைம் ஆகும். அதனால் இப்போ நம்ம அரிசி வந்து சேர்த்தாச்சு. இது நல்லா வந்து அரிசியும் தண்ணியும் சேர்ந்து நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம குக்கர் வந்து ஓப்பனாகவே வந்து வச்சுருக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். நம்ம அரிசி வந்து தண்ணி கூட வந்து சேர்த்தாச்சு, நல்லா வந்து கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்துட்டு ஒரு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. அரிசியும் தண்ணியும் நல்லா சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மூடி மினிட்ஸ் ஆயாச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், அரிசியும் தண்ணியும் நமக்கு வந்து சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரில் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. பார்த்திங்கன்னா மூடி போட்டு விசில் போட்டு நம்ம வந்து குக்கர் வந்து வச்சாச்சு. ஒரு 3 விசில் வைங்க. அப்படி இல்லாட்டினா ஃபஸ்ட்டு ஒரு விசில் வந்தோடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் குக்கரில் நல்ல நமக்கு சூப்பரான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணி இப்போ வந்து குக்கர் வந்து நல்லா வந்து விசில் வந்து அடங்கியாச்சு. வாங்க நம்ம வந்து எப்படி தக்காளி சாதம் எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தக்காளி சாதம் நமக்கு நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். வரகரிசியில் செய்யக்கூடிய தக்காளி சாதம் நமக்கு சூப்பரான சுவையான ரொம்பவுமே வந்து உடலுக்கு ஆரோக்கியமான தக்காளி சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் அதுக்கு சைடிஷாக காளான் பெப்பர் ஃப்ரை வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு தயிர் பச்சடி வச்சு கூட வந்து சாப்பிடலாம். ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உணவே மருந்து, உங்கள் பாலா அருஞ்சுவையகம். நன்றி, வணக்கம்.